ஹலோ மை டியர் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரீசெண்டாக ஒரு 2 days பிளான் மாதிரி விக்கியோட ஆஃபீஸ் மேட்ஸ் கூட கூர்க் போயிருந்தோம். அந்த vlog தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நாங்கள் இருக்க பிளேஸ்லேருந்து வெறும் 5 hours தான் எங்களுக்கு ட்ராவலே. ஸோ மார்னிங் ஒரு 4 கிளம்பியாச்சு. நாங்கள் ஹோம் ஸ்டே மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு துபாரே எலிஃபண்ட் கேம்ப்க்கு கிளம்பிட்டோம். இந்த எலிஃபண்ட் கேம்ப் வந்து மடிக்கேரி கிட்ட காவிரி ரிவர் சைடு தான் லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் போயிருந்த டைம் செம கூட்டமாக இருந்துச்சுங்க. பிகாஸ் நாங்கள் போனதோ வீக்கெண்ட் டைமில் தான் போயிருந்தோம். இங்கே உள்ள என்ட்ரானதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ரிவர் மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் வாட்டரில் நடந்து போய் தான் எலிஃபண்ட் கேம்ப்புக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. மார்னிங் க்ளோசிங் டைம் இங்கே 11 o'clock. ஆனால் நாங்கள் போனதோ 10:30 அந்த மாதிரி தான் போனோம். அந்த ரிவரில் நடந்தும் போகலாம், அப்படி இல்லை பக்கத்துலேயே டியூப் போட் மாதிரி வச்சுருந்தாங்க, அதுலேயும் போகலாம். அதுக்கு ஒரு பர்சனுக்கு 100 rupeesன்னு கலெக்ட் பண்ணுறாங்க. வந்ததோ லேட்டு, சரி அதுலேயே போகலான்னு போயிட்டோம். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. நான் இந்த மாதிரி போட்டில் இது தாங்க ஃபர்ஸ்ட் டைம். இங்கே வாட்டர் டெப்த்தெல்லாம் ரொம்ப இல்லவே இல்லை. போகிறப்ப மட்டும்தான் போட்டில் போனோம். ரிட்டர்ன் வரப்போ அந்த ரிவரில் தான் நடந்து வந்தோம். கர்நாடகா கவர்மெண்ட்டோட ரீசன்ட் ரிப்போர்ட் படி இங்கே 27 to 30 ட்ரெயின்ட் எலிஃபண்ட் இந்த கேம்பில் இருக்குது. இந்த துபாரே எலிஃபண்ட் கேம்ப் வந்து ஃபர்ஸ்ட்டு மைசூர் தசரா ஃபெஸ்டிவல் டைம் எலிஃபண்ட்டுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குற ஒரு ஸ்பாட்டாக தாங்க இருந்துச்சு. பட் இப்போ ஃபுல்லாக கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் பார்த்துக்கிறாங்க. இங்கே வந்து கேம்ப் ஓப்பனிங் டைம் வந்து மார்னிங் 8:30 to 11:30, அப்புறம் ஈவினிங் 4:30 to 5:30. இங்கே என்ட்ரி ஃபீஸ் கம்மின்னு சொன்னாங்க. ஆனால் உள்ளே என்ட்ராகிறதுக்கே ஒரு பர்சனுக்கு 140 rupeesன்னு கலெக்ட் பண்ணுறாங்க. என்ட்ரி ஃபீ இல்லாமல் உள்ளே போயிட்டு எலிஃபண்ட்க்கு ஃபீட் பண்ணுறது, குளிக்க வைக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அமௌண்ட்டு தாங்க. வீக் டேஸ் விட வீக்கெண்டெல்லாம் டிக்கெட் ப்ரைஸும் அதிகம். ஸோ நீங்கள் யாராச்சும் இங்கே வரீங்கன்னா வீக் டேஸில் வாங்க. பட் இங்கே இருக்கவங்களுக்கு நல்ல வசூல்னு தாங்க சொல்லணும். எலிஃபண்ட்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு வக்கிப்பில் மாதிரி அந்த ஃபுட்டு வச்சுருக்காங்க. அது ஒன்று வந்து 50 rupeesன்னு சொல்கிறாங்க. எலிஃபண்ட்டு கிட்ட கொடுத்தா அது சும்மா வாங்கிட்டு கீழே போட்டுருது. கீழே போட்டதையே எடுத்து திருப்பி கட்டி கொடுத்து 50 rupeesன்னு விற்கிறாங்க. எப்படி தானோ தெரிலைங்க. ஆனால் இங்கே சில எலிஃபண்ட்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு விளையாடுறத பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நல்ல ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த கேம்ப் இருக்க ஏரியா நேச்சரோட பிளெண்ட் ஆகி ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. அந்த கேம்பில் இருந்து ரிட்டர்ன் வரப்போ அந்த வாட்டரில் வந்த எக்ஸ்பீரியன்ஸும் உண்மையாகவே வேறு லெவலுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உள்ளே போய் பார்க்க மட்டும்தான் அங்கே இருக்கவங்க நம்மளை அவசரப்படுத்தி சீக்கிரமாக க்யூ நகரணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. பட் ரிட்டர்ன் வரப்போ நம்ம பொறுமையாக வந்துக்கலாம். எந்த ஹரிபரியுமே இருக்காது. அதனாலேயே பொறுமையாக அங்கே லைட்டாக அந்த ரிவரில் எல்லாம் விளையாண்டுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்தோம். கேம்ப்லேருந்து வெளியே வந்துட்டு லைட்டாக ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு காவிரி நிசர்கதாமா போகலான்னு கிளம்பியாச்சு. துபாரே எலிஃபண்ட் கேம்ப்லேருந்து வெறும் 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த காவிரி நிசர்கதாமா இருக்குது. இது ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு தாங்க சொல்லணும். நாங்கள் கரெக்டாக லன்ச் டைமுக்கு தான் உள்ளே என்ட்ரானோம். ஃபர்ஸ்ட்டு லஞ்ச் முடிச்சிடலான்னு லஞ்ச் முடிச்சுட்டு தான் சுத்தமும் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே உள்ளே என்ட்ரானதுக்கப்புறமா ஏகப்பட்டது இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ராகிறப்பவே ஹேங்கிங் பிரிட்ஜ் வழியாக தாங்க போவோம். ஃபஸ்ட்டு போனோன்னே நம்ம பார்க்குறதே காவிரி மாற்றி சாமி தாங்க வச்சுருப்பாங்க. தென் போகிற வழியிலேயே ஜிப் லைன், சில்ட்ரன்ஸ் பார்க், ரோப் ஆக்டிவிட்டீஸ், போட்டிங், டியர் பார்க், பேர்ட் பார்க், அப்புறம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நிறையாவே இருந்துச்சுங்க. இந்த ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக க்ரீனரியாக தாங்க இருக்கும். இங்கே பேம்பூ ட்ரீஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இங்கே வந்து கொடவா பீப்புளோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் இதெல்லாமே ஸ்டாச்சு மூலமாக அழகாக ரெடி பண்ணியும் வச்சுருந்தாங்க. இங்கே ஜுராசிக் ஜங்கல்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதிலெல்லாம் நாங்கள் நல்லா டைம் பாஸ் ஆச்சுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் நானும் விக்கியும் கத்தி கத்தி டயர்டே ஆகிட்டோங்க.
நம்ம இந்த பார்க், அப்புறம் சில கேம்ஸ், ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டா தாங்க ரிவர் கிட்டயே போற மாரி இருக்கும். இங்க வர மாரி இருந்தா மார்னிங்கே வந்துடணும். பிகாஸ் ஈவினிங் வரைக்கும் இங்க நெறைய டைம் பாஸ் இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஆனா இங்க நடந்து நடந்து எனக்கு கால் வலியே வந்துருச்சுங்க. பிகாஸ் நடக்கிறேன் அந்த ரூட் முடியவே மாட்டேது. அந்த மாரி தாங்க இருந்துச்சு. ஒரு வழியா ஃபுல்லா சுத்திட்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஹார்ஸ் ரைட் மட்டும் முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. ஈவினிங் ரூம்ல வெட்டியா இதுக்கு உட்காந்துட்டுன்னு அகைன் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பக்கத்துல பார்க் போலான்னு அங்க போயிருந்தோம். அன்னைக்குன்னு பார்த்து அந்த பார்க்ல ஃப்ளவர் ஷோ வேற இருந்துச்சு. நிறைய வெரைட்டில ஃப்ளவர்ஸ் வச்சிருந்தாங்க. மார்னிங்ல இருந்து ஃபுல்லா வெயில்ல சுத்திட்டு ஈவினிங் பார்க் பக்கம் போக உண்மையாவே நல்லா இருந்துச்சுங்க. அங்க இந்த வாட்டர்மெலன்லயே நேஷனல் லீடர்ஸ் அவங்களோட ஃபேஸை அழகா பெயிண்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இந்த பார்க்ல ஒரு ஹைலைட் என்னன்னா ஈவினிங் சன்செட் பார்க்க தான் அதிக கூட்டமே. நாங்களும் பொறுமையா சன்செட் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். இங்கே ஃப்ளவர் ஷோ தீம் வந்து பார்த்தீங்கன்னா பாகண்டேஸ்வர டெம்பிள். அந்த தீமில் செட் பண்ணி சிவனை அழகாக சென்டரில் வச்சுருந்தாங்க. பேக்ரவுண்டில் நல்ல மெலோடியான மியூசிக் வேறு ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்பவே காமாக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். அண்ட் இந்த ஃப்ளவர் தீம் டெம்பிள் பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இந்த பாகண்டேஸ்வர டெம்பிள் கூர்கோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெம்பிள் தாங்க சொல்லணும். இது கேரளா பேஸ்ட் ஸ்டைலில் தான் இந்த கோவில் கட்டியிருப்பாங்க. இந்த டெம்பிள் 1000 இயர்ஸ் ஓல்டான கோவில்னு சொல்கிறாங்க. உண்மையான கோவில் பிக்சர் நான் சைடில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. On the other side, soft cinema music was playing. Water was jumping into the air and dancing with light, each drop moving in the perfect rhythm. It looked absolutely very beautiful. அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி அந்த வாட்டர் ஃப்ளோவை அவங்க ரொம்ப நீட்டாகவே ஆப்ரேட் பண்ணாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. பயங்கர சவுண்டாக வேற இருந்துச்சு. நாங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நைட் போல் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் விக்கி, நான் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி சில் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அந்த நாள் ஹாப்பியாகவே போயிருச்சு. ஆனால் டே டைமில் அடித்த வெயிலுக்கு நைட் டைம் பயங்கர சில்னஸாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே சண்டேலேருந்து எடுத்தது. மார்னிங் சட்டு புட்டுன்னு ரெடி ஆகிட்டு கோல்டன் டெம்பிள் போகலான்னு கிளம்பிட்டோம். இந்த கோல்டன் டெம்பிள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் தான். இந்த கோல்டன் டெம்பிளோட ரியல் நேம் நாம்ட்ரோலிங் மானஸ்ட்ரி. அண்ட் திஸ் கோல்டன் டெம்பிள் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டிபெட்டியன் செட்டில்மெண்ட் இன் இந்தியா. கொடகு டிஸ்ட்ரிக்ட் குஷால் நகரா அந்த பிளேஸ்லேருந்து வெறும் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பைலகுப்பேங்கிற பிளேஸில் தாங்க இருக்குது. இந்த கோல்டன் டெம்பிள் 1963 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த டெம்பிள்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி 4 ஃப்ளோர் இருக்க மாதிரி ஒரு பெரிய கோபுரம் இருக்கும். அதை சுற்றி புத்த சிம்பிள் மீன் பண்ணுற மாதிரி ஒரு வீலும் இருக்கும். ஸ்டன்னிங்கான டிபெட்டியன் புத்திஸ்ட் டெம்பிள் தாங்க சொல்லணும். டெம்பிள்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஸ்லிப்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும். இங்கே ஒரு செட் ஸ்லிப்பருக்கு வெறும் 3 rupees தான் கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கே 5000 to 6000 மாங்ஸ் அண்ட் நன்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே டெம்பிள்குள்ளே இருக்க ஒவ்வொரு டிராயிங்கும் டிபெட்டியன்ஸோட கல்ச்சரை பேஸ் பண்ணி தாங்க ட்ரா பண்ணியிருக்காங்க. இங்கே மெயின் அட்ராக்ஷனே டெம்பிள் இன்சைடில் 3 புத்தா ஸ்டாச்சு இருக்கும். ஒவ்வொன்றுமே 60 feet வரைக்கும் இருக்கும். அவ்வளோ நீட்டாக டெம்பிள்குள்ளே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இந்தியாக்குள்ளே இப்படி ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. இவ்வளோ நாள் நான் எப்படி இதை மிஸ் பண்ணனே தெரியல. இது வெறும் டெம்பிள் இல்லை, ஒரு டீச்சிங் சென்டர்னு கூட சொல்லலாம்.
டெம்பிள்ல இருந்து வெளியே வந்துட்டு லஞ்சுக்கு பக்கத்துல சேட்டை ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். உண்மையாவே ஃபுட்டு செம்மையா இருந்துச்சுங்க. அந்த ஏரியாலயே இருந்த உருப்படியான ஹோட்டல்னா அதுதாங்க. அவ்வளோதான் மை டியர் மக்களே. இதுக்கப்புறம் போன ஒரு 2 பிளேஸ் வந்து வீடியோ எடுக்க முடியல. அண்ட் இந்த விலாக இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.